உறவுகள் நம்பிக்கையில் மலரும். உறவுகள் தாங்கும் தூண் நம்பிக்கை. ஒருவர் மேல் மற்றொருவர் நம்பிக்கையின்றி உறவு வளராது. நம்பிக்கையை இழந்தால் காதலும் நட்பும் உறவும் சிதைந்து போகும். ஆதலால் உண்மையை பேசு, மனதில் வேறொன்றும் வைத்துக் கொள்ளாதே. அன்பு நலமல்லா இடத்தில் நீண்டு நிற்காது. அன்பு ஒரு விதை, ஆனால் அந்த விதை நன்றாக வளர நல்ல நிலம் வேண்டும். அந்த நிலம் மரியாதை, புரிதல், பொறுமை. இதை இழந்தால் உறவு சுருங்கி போகும். எதிர்பார்ப்பு மிகுந்தால் உறவு தளர்கிறது. உறவுகளில் பெறுவதற்கு முன்னால் கொடுக்க கற்றுக்கொள். மிகுந்த எதிர்பார்ப்பு நம் மனதை விரக்தியடையச் செய்கிறது. நம் அன்பு தன்னலமில்லாமல் இருந்தால் உறவு உறுதியடையும். மன்னிப்புதான் உறவின் ஆவி. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீகம். ஒரு உறவு நீடிக்க வேண்டுமானால் இருவரும் தங்களின் தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டும். தூரம் இருந்தாலும் மனம் இணைந்திருப்பதே உண்மையான உறவு. உடல் தூரம் உறவின் வலிமையை குறைக்காது. மனம் விலகினால் மட்டுமே உறவு முடிவடையும். அன்பு உண்மையானால் தூரம் ஒரு சோதனை மட்டுமே. உறவுகளில் சுயமரியாதை முக்கியம். அன்பு என்ற பெயரில் யாரிடமும் தன்னை இழக்க வேண்டாம். உறவுகள் பரஸ்பர மரியாதையில் வளர்கின்றன, அடிமைத்தனத்தில் அல்ல. பேசாமல் இருப்பது சில நேரங்களில் அன்பின் வடிவம். அனைத்தையும் சொற்களால் விளக்க முடியாது. ஒரு பார்வை, ஒரு அமைதியான புன்னகை கூட சில வேளைகளில் உறவை காப்பாற்றும். உறவு ஒரு கடல், அதில் பொறுமை ஒரு தாவரம். பொறுமையின்றி உறவை நடத்த முடியாது. சில நேரங்களில் மௌனம், சில நேரங்களில் ஒப்புதல். இவைதான் உறவின் அமைதியான குணங்கள். உண்மையான உறவு நம்மை வளர்க்கும். உன்னை கீழே இழுத்துவிடும் உறவு அல்ல, உயர்த்தி நிறுத்தும் உறவுதான் உண்மை. அன்பு என்பது நம்மை சிறந்த மனிதராக மாற்றும் சக்தி. உறவுகள் கடமையல்ல, ஆசீர்வாதம். ஒவ்வொரு உறவிலும் ஒரு பாடம் உள்ளது. சிலர் நம்மை மகிழ்விக்க வருவார்கள், சிலர் நம்மை கற்றுக் கொடுக்க வருவார்கள். இருவரும் வாழ்க்கையின் வரம்.